எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய ஹிந்தி ஸ்கோப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பிராத்மிக் பாட்டிய புஸ்தக். இது வந்து பிராத்மிக்கோட புக்கு. இதில் விஷய சூச்சி, இதில் பொருளடக்கம். இது என்னென்னா, இப்போ எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு புக்கில் ஃப்ரண்ட் பேஜில் விஷய சூச்சியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு பேஜில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பாக் 1 அப்படின்னா பார்ட் 1, பகுதி 1. அதில் என்ன இருக்குது? போதினி, அந்த பார்ட் இருக்குது. செகண்ட் ஒன் பாக் 2, அது பத்திய அப்படின்னா செய்யுள், போயம். ஸோ இதெல்லாம் அதில் வந்துடும். தேர்ட் பாக் 3 அப்படிங்கிறது கத்தியங்கிறது உரைநடை. ஸோ அதில் ஒரு 7 இருக்குது. பாக் 4 அப்படிங்கிறது கஹானினா கதைகள், ஸ்டோரி. பாக் 5 அப்படின்னா ரச்சனானா படைப்பு. ஸோ அதில் அந்த பார்ட்டில் சில லெசன்ஸ் இருக்கும். பாக் 6 அப்படிங்கிறது அனுவாத் அபியாஸ். அனுவாத் அப்படின்னாலே மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேட் பண்ணுறது, அபியாஸ். ஸோ இது மொழி பெயர்ப்பு பயிற்சி. ஸோ இது ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது பிராத்மிக் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு. அதில் நம்ம ஃபஸ்ட்டு போதினியில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, பாக் 1 போதினி. இதில் நம்ம இதை எப்படி ஸ்வரை எப்படி உச்சரிக்கிறதுன்னு பார்த்துருக்கோம், எழுதுறதுன்னு பார்த்துருக்கோம். அதேமாதிரி வியஞ்சன் அதுலேயும் நம்ம கான்சனன்ஸு அது நம்ம எப்படி வாசிக்கிறதுன்னு பார்த்துருக்கோம், எழுதுறதுன்னு பார்த்துருக்கோம். அடுத்தது இன்றைக்கி நம்ம அபியாஸ் பார்ப்போம். அபியாஸ் 1 அப்படின்னா எக்ஸசைஸ் 1, ப்ராக்டிஸ் 1 அப்படின்னு ஃபஸ்ட்டு இருக்குது. படோ அவர் லிக்கோ அப்படின்னா, படோனா படிங்க மற்றும் எழுதுங்க அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட் ஒன் அப்பு அப்படின்னா நவ் அப்படின்னா இப்பொழுது அப்படின்னு அர்த்தம். உட் அப்படின்னா கெட்டப், எழுந்துரு அப்படின்னு அர்த்தம். ஐன் அப்படின்னா எக்ஸாக்டு, ப்ராப்பர் அப்படின்னு சொல்லாத, சரியாக அப்படின்னு அர்த்தம். கல் அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்லலாம்? எஸ்டர்டேக்கும் ஹிந்தியில் கல் தான், டுமாரோக்கும் கல் தான். அதாவது நேற்று, நாளை ரெண்டுமே கல் தான். அது நம்ம அந்த சென்டென்ஸை பொறுத்து அது பாஸ்ட் டென்ஸாக, இப்போ கல் வந்திருக்கு ஒரு சென்டென்ஸ்னால் அது பாஸ்ட் டென்ஸில் பேசியிருக்காங்க, அந்த சென்டென்ஸில் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நேற்று அப்படிங்கிறது. நேற்று அப்போ நாளைனா நமக்கு ஃப்யூச்சர் டென்ஸில் யூஸ் பண்ணியிருப்பான் அவங்க. ஸோ அடுத்தது சர் அப்படின்னா கிரேஸ், அதாவது மேய்தல், அது சொல்லுவோம் சர்ன்னு. டல் அப்படின்னா ஒரு தவிர்க்கிறது, அவாய்ட் பண்ணுறது. தர் அப்படின்னா ஈரமாக இருக்கிறது, ஈரமான அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நர்னா அதை ஆண்களை சொல்லுவாங்க, மேன், அவங்களையெல்லாம் நர் சொல்லுவாங்க. பர் அப்படின்னா அதாவது நிரம்பி இருக்கிறது. இப்போ கூடையில் நிறைய பழங்கள் நிறைஞ்சிருக்கு, இப்போது பர் அப்படின்னா ஃபுல்லுன்னு சொல்லலாம், ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லலாம். லடுனா ஃபைட் பண்ணுறது, சண்டை போடுறது. பட் அப்படின்னா ரீட் பண்ணுறது. நரம் அப்படின்னா சாஃப்ட், அதாவது மென்மையான அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஔஷத் அப்படின்னா மருந்து, மெடிசன். ஷக்கல்னா ஃபேஸு, நம்மளுடைய ஃபேஸு. ரசத்துனா பொருட்கள், அதாவது இந்த தளவாட பொருட்கள் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் சொல்லலாம். மகர் அப்படின்னா பட்டுக்கு இன்னொரு மீனிங் தான் மகர், ஆனால் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. அடுத்தது கரம்னா ஹாட்டு, சூடாக இருக்கிறது. அடுத்தது ஆஜ்னா இன்னைக்கு, டுடே. ஊன் அப்படின்னா உள்ளு, அதாவது கம்பளி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஓஸ்னா பனித்துளி. கல் அப்படின்னா கெட்டவன் அப்படின்னு சொல்கிறது. சல் அப்படின்னா ஏமாத்துறவன், அவங்கள தான் நம்ம சல் அப்படின்னு சொல்லுவோம். தகுனா மோசடி செய்பவங்களையெல்லாம் சொல்கிறது. தல்னா நிலம், லேண்டுன்னு சொல்லுவோம். பல் அப்படின்னா கணம், அதாவது ஒரு மொமெண்ட்டு, ஒரு கணம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல,
அது பல் 1 minute அந்த மாதிரி. மண் அப்படின்னா நம்மளுடைய மனசு, மனம் அப்படின்னு சொல்லுவோம். வன் அப்படின்னா காடு, ஃபாரஸ்ட்டு சொல்லுவோம். சச்னா உண்மை. சரல் அப்படின்னா எளிமையாக இருக்கிறதா சரல்னு சொல்லுவோம். மஹல் அப்படின்னா அரண்மனை. ஜஹத் அப்படின்னா உலகம். மஹக்னா மனம், நல்ல நறுமணம் வீசுதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மனம். நஜர்னா பார்வை. கரல் அப்படின்னா விஷம். இக்குனா ஏக்கு தான், அது வந்து ரோமன் ஸ்பெல்லிங், அதனால் அப்படி கொடுத்துருக்காங்க. இது வந்து இதோடது ஏக் 1 அப்படின்னு அர்த்தம். ரின் அப்படின்னா இந்த கடன், பாக்கி அந்த மாதிரி அர்த்தம் இதுக்கு. அவுர் அப்படின்னா அண்டு, மற்றும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கன் அப்படின்னா குரூப், ஒரு குழு அப்படின்னு அர்த்தம். ஜன் அப்படின்னா மக்கள், பீப்புள். டர் அப்படின்னா பயம். தப்புனா அழுத்துறது, ப்ரெஸ் பண்ணுறது. பன்னா பாம்பு படம் எடுக்கும்ல அது. யஷ்னா புகழ். ஷக்குனா டவுட். நாமன்னு அர்த்தம். ஃபசல்னா பயிர், இந்த கிராப் சொல்லுவோம்ல, விவசாயிகள் பயிர் பண்ணுவாங்கள்ல அது. கலத்னா ராங்கு, தப்புன்னு அர்த்தம். சரல்னா எளிமை. ஔரத்னா பெண், உமன். கலஷ்னா கலசம், இந்த பாட்டு. ரசம் அப்படின்னா வழக்கம். ஈக் அப்படின்னா சுகர் கேன், கரும்பு. ஏக் அப்படின்னா ஒன்று. அங்குனா நம்மளோட உறுப்பு, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ். கர் அப்படின்னா வீடு. ஜர் அப்படின்னா வசந்தம். டக்கு அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா கவர்தல், அதாவது கவர், நம்ம இப்போ கவர்தல் சொல்லுவோம்ல அது. தன் அப்படின்னா செல்வம். பல் அப்படின்னா படை. ரன் அப்படின்னா போர். ஹட் அப்படின்னா குடிசை. பர் அப்படின்னா ஆனால் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இதில் நெக்ஸ்ட்டு சடக் அப்படின்னா சாலை, நம்ம பாதையில் இருக்கோம்ல அந்த சாலை. ஷஹர் அப்படின்னா நகரம், சிட்டி. நமக்குன்னா உப்பு, சால்ட்டு. சஹல் மூமெண்ட். சஹல்னா நடமாட்டம்னு சொல்கிறோம்ல, நடமாட்டமே இல்லை அந்த மாதிரி இருக்கிறது. சலன் அப்படின்னா பேர்னிங், அதாவது எரிச்சலாக இருக்கிறது, எரியுது எனக்கு இந்த இடத்துல, கையில் புண்ணாயிடுச்சு எரியுதுன்னு சொல்லணும், அது ஜலன் அப்படின்னு சொல்லலாம். சமஜ் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங், புரிஞ்சுக்கிறது, அது சமஜ். இங்கே உள்ளதில் எது நம்ம பார்க்கல. இதில் வந்து மசனத் அப்படின்னா குஷன், இந்த த்ரோனோட சீட்லாம் இருக்குல்ல, அதாவது அரசவை சீட்டு, அந்த மாதிரி அந்த உட்கார அந்த இதை தான் நம்ம வந்து சொல்வோம். கடுபடுனா ஏதாவது ஒரு குழப்பம், இங்கே என்னமோ ஒரு மெஸ் இருக்குது, அது குழப்பமாக இருக்குது, அதுக்கு வந்து கட்பட் சொல்லுவோம். நட்கட்னா நாட்டி, ரொம்ப குறும்புத்தனமாக இருக்கிறது, அதை சொல்வோம். மர்ஹம்னா ஆயின்மெண்ட்டு, நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அதோட புண்ணுக்கு போடுற ஆயின்மெண்ட்டு. சர்பட் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் அப்படி சொல்லுவோம், வெரி ஃபாஸ்ட் அப்படின்னு அர்த்தம். உப்பவன் அப்படின்னா தோட்டம், கார்டன், அதெல்லாம் சொல்லலாம். அடுத்தது அன்மன் அப்படின்னு என்னது, மண் அப்படின்னா மனசு, அன்மன் அப்படின்னா மனசு இல்லாமல். நம்ம ஒரு காரியம் செய்யும்போது நமக்கு ஒரு முழு மனசோடு அதை செய்யணும், மனசே இல்லாமல் செய்வோம், அது அன்மன்.
அதான் கணபதி. நெக்ஸ்ட்டு சர்ஹத். இது வந்து எல்லை, அதாவது பார்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஜட்பட். ஜட்படுன்னா எனக்கு என்ன உடனடியாக அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இந்த அபியாஸ் 1 வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் இருக்கிறதெல்லாம் பேசிக்கான வேர்ட்ஸ் தான். இதை நம்ம ஆஃபன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து பாரக்ஹடி பார்ப்போம். பாரக்ஹடியில் நம்ம தமிழில் கக்கா, கிக்கி, குக்கு அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஹிந்தியில் உள்ளது தான் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.